ஹாய், நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சு சுதா கொங்கராவ் இயக்கத்துல வெளிவந்திருக்கிற பராசக்தி படத்தை பத்தி பேசலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு புரட்சி மாணவர்கள், அந்த மாணவர்கள் ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறாங்க, போராடுறாங்க. அந்த போராட்டம் வெற்றி அடைந்ததா, அவங்களுக்கு ஏற்பட்ட கொடுமைகள், அந்த கொடுமையிலிருந்து மீண்டாங்களா இல்லையா, இதுதான் கதை. பொதுவா சிவகார்த்திகேயன் படம் பாத்தீங்கன்னா அந்த லவ், இந்த காமெடி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். இதுல இந்த போராட்டம், இந்த புரட்சி இதெல்லாம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். 1960 ஹிந்தியை கட்டாயமாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க அவங்க அந்த ஒரு திட்டத்தை அமுல்படுத்தினாங்க. ஹிந்தி மொழியை இந்தியா முழுக்க கட்டாயமாக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போட்டாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்து போராடுற கதை தான் படமா எடுத்து வச்சிருக்காங்க. अरे हिंदी में बोल मद्रासी मद्रासी दिल्ली आता मद्रासी हिंदी बोला हिंदीக்காரர் மதுரை आता हिंदीக்காரர் தமிழ் போலா. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அங்கங்க ஹிந்தி எதிர்க்கிறாங்க, ஹிந்தி சம்பந்தமான பேச்சுகள், அந்த பேச்சுகளே தான் இருக்கு அதிகமா. ஏன்னா அந்த பேச்சுகளை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். நாடெங்கும் அனைத்து மாநிலங்களிலும் இந்தியை அதிகாரப்பூர்வமாக ஆட்சி மொழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளது. அப்புறம் தமிழ் மீது உள்ள பற்று, அந்த பற்று கூட ஓகே, அதை கூட ஒத்துக்கலாம். செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு. இந்த சிவகார்த்திகேயன் ஸ்ரீலீலாவோட அந்த லவ் சீன்ஸ் ரொம்ப ஜவுளுப்பா எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். எனக்கு ஹிந்தி சொல்லி கொடு. இப்படி அழுக்கு மூட்டையா வந்தா மண்டையில எப்படி ஏறும்? இந்த சீன் எப்ப முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஜவுளுப்பா எடுத்துட்டாங்க. நான் பெரியார் கிட்ட விருது வாங்கின நீ இந்த புள்ள கிட்ட அடி வாங்கி இந்தி கத்துக்கிட்டு பொழப்பு நடத்துமாடா, போடா நீ சொல்லு. இந்தி திணிப்பை எதிர்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு திராவிடத்தை நல்லாவே திணிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அப்போது அரசியல்ல முக்கியமான தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்திருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, சரி நம்ம போராடலாம், ஹிந்தி திணிப்பை எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி படத்துல ரொம்ப யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அதாவது எப்ப பார்த்தாலும் ஹிந்தி பாடல்ல கூட ஹிந்தி பத்தின பேச்சேதான். இப்ப டெல்லி தான் இந்தியாவா அப்படிங்கிற ஒரு டைலாக்லாம் வருது. உங்களுக்கு அரசாங்கத்தோட பிரச்சனை, டெல்லிக்கு போய் உங்க எதிர்ப்பு தெரிவிப்படுத்துங்க. டெல்லி தான் இந்தியாவா? அந்த டைலாக்லாம் அவசியமே கிடையாது. மத்த மாநிலத்துல கூட இந்தி எதிர்ப்புக்கு போராடினாங்க, ஒத்துக்கலாம். தமிழ்நாட்டுல ரொம்ப போராடினாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திராவிடத்தை ரொம்ப திணிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். டைலாக் பேசி தியேட்டர்லயே எங்களால உட்கார முடியல. இந்தி இந்தி இந்தின்னு சொல்லி உருட்டுன்னு உருட்டி தியேட்டர்ல நாங்க உருண்டுட்டோம். ஜிவி பிரகாஷோட பிஜிஎம், ஜிவி பிரகாஷ் சூப்பரா பிஜிஎம் போட்டிருக்கிறாரு. பாடல் கேட்குறாங்க தான். ஊர்வலம் அமைதியா தான் போயிட்டு இருக்கு, பிரச்சனை எதுவும் இல்ல சார். அப்ப பிரச்சனையை உருவாக்குங்க. இந்த படத்தோட டைரக்டர் சுதா கொங்கரா இந்த படத்தோட கதையில ஒவ்வொரு கேரக்டரும் சூப்பரா வடிவமைச்சிருக்கிறாங்க. ஆனா ஜெயம் ரவியோட கேரக்டர் வில்லன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான். ஆனா அந்த கேரக்டர் ஏத்துக்க முடியல. அவர் வில்லனாவே தெரியல, ஹீரோ மாதிரி தான் தெரியறாரு. அதர்வா சில சீன் தான் வர்றாங்க போறாங்க. அந்த காட்சி கூட, அவர் வர காட்சி கூட ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சிவகார்த்திகேயனோட சில காட்சிகள் ரொம்ப சலிப்படைய வைக்குது. சில காட்சி நல்லா எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் ஏன் கொடுத்தாங்கிறது இப்ப தெரியுதுங்க. ஆளுங்கட்சியோட கொள்கை அது இதுன்னு சொல்லி படத்துல நிறைய இடம் சொல்லியிருக்காங்க. 25 கட்டு போட்டிருக்காங்க. 25 கட்டு எதுக்கு போட்டாங்கன்னு தான் தெரியல. பேசாம அந்த கட்டு இல்லாம படத்தை ஓட்டியிருந்தா சுவாரஸ்யமா இருந்திருக்கும். படம் பார்த்த வரைக்கும் சுதா கொங்காரா சரி, இதுக்கு முன்னாடி இறுதி சுற்று, அப்புறம் சூரரை போற்று, இந்த மாதிரி நல்ல படங்கள் கொடுத்தாங்க. சரி, இந்த மாதிரி நல்ல படங்கள் கொடுத்தவங்க இந்த படமும் நல்லா கொடுத்துருப்பாங்கன்னு போய் பார்த்தா கடைசியில எங்களுக்கு ஏமாற்றதான் முடிஞ்சிச்சு. தியேட்டர்ல கூட்டமே கிடையாதுங்க. விசில் அடிச்சு ரசிக்கிறதுக்கு கூட ஆளுகளே இல்லைன்னு சொல்லலாம். சரி, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துக்கு ஏன் பராசக்தின்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா இவங்களே சாமி இல்ல, கடவுள் இல்ல, அது மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஏன் பராசக்தின்னு பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியல. பேசாம இந்தி திணிப்பு, இந்தி எதிர்ப்பு, திராவிட கொள்கை அப்படின்னு ஏதாவது டைட்டில் வச்சிருக்கலாம். எதுக்கு சாமி பேரை வைக்கிறாங்க? சரிங்க, இந்த படம் தீய சக்தியா தூய சக்தியாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.